என்னோட ஃபுட் ஹேபிட்ஸ் பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக நான் வந்து வெஜிடேரியன். இவ்வளோ 25 இயர்ஸாக நான் சினி ஃபீல்டில் இருந்தால் கூட நான்வெஜ்லாம் பழகவே இல்லை. ஸோ எனக்கு வந்து அந்த ஸ்மெல்லோ இல்லை நான் தொட்டது கிடையாது, அந்த மாதிரி இது பண்ணது கிடையாது. எல்லாமே வெஜிடேரியன் தான். ஆனால் இப்போது எங்கள் பாப்பா வந்து நான்வெஜ் இல்லாமல் சாப்பிட மாட்டா. ஸோ அவளுக்காக நான் வந்து அதை தொட்டு ஊட்டுறது அந்த மாதிரி அளவுக்கு பழகியிருக்கேன். அதாவது வெஜ் நான்வெஜ்ஜுங்கிறது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் நம்மளோட பர்த்லேருந்து நம்ம அப்பா அம்மா நமக்கு என்ன இது பண்ணி கொடுக்குறாங்கன்றதை பொறுத்து தான் அது வர்றது. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்ம சாப்பிட்றது, நான் அல்டிமேட்டாக எப்பயுமே சொல்கிறது அதுதான். ஹெல்த்தியாக இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சின்ன வயசுலேருந்தே நல்ல ஹெல்தி ஃபுட் சாப்பிடுங்க. மெடிசன்லாம் எடுக்கிறத விட டெய்லி ஏதாவது ஒரு ஃப்ரூட் சாப்பிடுங்க. நான் அப்படி தான் ஏதாவது ஒரு ஆப்பிளோ இல்லை ஏதாவது ஒரு ஜூஸோ அப்படி தான் குடிப்பேன். பேசிக்காக பார்த்திங்கன்னா எல்லாருக்குமே வந்து இந்த ஃப்ரைட் ஐட்டம்ஸ் ரொம்ப பிடிக்கும். அதில் நானும் வீக்கானவ தான். இப்போ தான் கொஞ்சம் அதெல்லாம் குறைச்சிட்டு சாலட்ஸ் கொஞ்சம் நிறைய சாப்பிட்றேன். எப்பயுமே நம்ம சாப்பிட்றதுல தான் நம்மளோட இது, அதாவது அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. அந்த அகம்னு சொல்கிறது வந்து மனசுன்னுவாங்க. அதே மாதிரி தான் வயிறும் வந்து நம்ம எப்படி நம்ம இது பண்ணுறோங்கிறது நம்மளோட ஃபேஸில் ரெசிப்ரோகேட் பண்ணும். அதனால் வந்து நம்ம சாப்பிட்ற விஷயங்களை வந்து ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கணும். அதுக்காக ரொம்ப கான்ஷியஸ் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு ப்ரிப்பேர்டாக நம்ம இன்றைக்கி இவ்வளோ தான் எடுக்கிறோம். என்னுடைய ட்ராபேக்ஸ்ன்னு பார்த்திங்கன்னா 2-3 காஃபி குடிப்பேன். டீ காஃபி கொஞ்சம் அடிக்ட் மாதிரி எனக்கு. ஏன்னா நான் அப்படியே ஃபஸ்ட்லேருந்து இந்த ஷூட்டிங்கில் வந்து டே அண்ட் நைட் ஷூட்டிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அப்போ கொஞ்சம் காஃபி நிறைய எடுப்பேன். காஃபி டீ எடுக்கிறதுனால அது இப்போ கொஞ்சம் குறைச்சிருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 2-3ங்கிற அளவுக்கு வந்திருக்கேன். காஃபி டீ சாப்பிடலாம், ஏன்னா நம்மளோட இந்தியன் கல்ச்சருக்கு நம்ம அது பழகியிருக்கோம். அதனால் நீங்கள் எல்லாருமே வந்து இப்போது முந்தி இருந்ததை விட இப்போ வந்து நிறைய எக்ஸ்போஷர் இருக்குது. எப்படின்னா யூடியூப் இருக்குது, கூகுள் சர்ச் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஹெல்தி ஹேபிட்ஸு நீங்கள் ஒரே ஒரு இது தட்டி விட்டிங்கன்னா போகிறோம், 10 வரும், 100 வரும், எல்லாமே வரும். ஸோ ஃப்ரீயாக இருக்கும்போது என்னென்னலாம் நம்ம பண்ணலான்னு ஒரு டைரியில் குறித்து வச்சுக்கோங்க, ஒரு பேப்பரில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஃபாலோ பண்ண ஆரம்பிங்க. அதாவது இப்போது இந்த வருஷம் அடித்த வெயிலுக்கு சொல்கிறாங்க, இதே மாதிரி அடுத்த வருஷம் இல்லைன்னு ஒரு 5 வருஷத்தில் ஒரு 10 மடங்கு 20 மடங்கு ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ வந்து நம்ம இருக்கவே முடியாது, வெளியிலே போகவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த இது இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஜூன் 5 வந்து என்விரான்மெண்ட் டே போச்சு. இப்போது நம்ம வந்து ஓரளவுக்கு என்ன பண்ணணும்னா, முடிஞ்ச வரைக்கும் நம்ம வீட்டுக்கிட்டேயும் சரி வெளியிலையும் செடி நடுங்க, மரம் நடுங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்ம இருக்கிறது ஒரு 20 அடி ரோட்டில் 30 அடி ரோட்டில், நம்ம அங்கே போய் செடியோ மரமோ நட முடியாது. ஆனால் அட்லீஸ்ட் நம்ம இருக்கக்கூடிய சரௌண்டிங்ஸை கொஞ்சம் நல்லா க்ரீனிஷாக வச்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி நம்ம சாப்பிட்ற பொருட்களையும் கொஞ்சம் நல்லதாக பார்த்து சாப்பிட்லாம். இதெல்லாம் பண்ணும்போது என்ன ஆகும்னா, நோய் குறையும், கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கலாம், உங்களோட லைஃப் இன்னும் கொஞ்சம் நிறைய நாள் இருக்கும். அதாவது சொல்கிறது ஈஸி, செய்கிறது கஷ்டங்கிறது உண்மை தான். அட்லீஸ்ட் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது முயற்சி பண்ணால் முடியாது எதுவுமே கிடையாது. இது வரைக்கும் நான் வந்து இந்த விஷயத்த வந்து யார்கிட்டையுமே சொன்னது கிடையாது. இன்னும் எங்கள் வீட்டுக்காரரே எங்கள் பாப்பா கூட தெரியாத ஒரு விஷயம் இப்போ நான் இந்த ப்ரோக்ராமில் உங்களுக்கு சொல்கிறேன். அதாவது ஷூட்டிங் எக்ஸ்பீரியன்ஸு அதுக்கெல்லாம் முன்னாடி நம்மளோட ஸ்கூல் டேஸ் இருக்குது. அந்த ஸ்கூல் டேஸில் பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு அவங்க வந்து நான் பிராமின்ஸ் வந்து நான்வெஜ் சாப்பிட்றவங்க. அவள் என்ன பண்ணா, நானும் அவ்வளோ ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. வந்து ஒரு நாள் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு நீ இது சாப்பிட்ணும் அப்படின்னு நான் சொன்னேன். என்னடி நான் சாப்பிட மாட்டேன்னு உனக்கு தெரியும்ல. இது நான் சொல்கிறது வந்து ஒரு 8th 9th படிக்கும்போது. நான் 9th படிக்கும்போது தான் உன்னால் முடியும் தம்பிக்கு வந்த ஷூட்டிங் அப்போ தான் ஸ்டார்ட் ஆனது. ஸோ 8th படிக்கும்போது நினைக்கிறேன். அப்போ நீ இது சாப்பிட்டா தான் என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னா. எனக்கா அவள் சொல்ல கண்ணில் தண்ணி முட்டிட்டு வருது. எனக்கு அந்த மீன் ஸ்மெல்லு சுத்தமாக பிடிக்க, டப்பா திறந்தோன்னா குபீர்னு ஒரு ஸ்மெல் அடிக்கும் பாருங்கள். நான் சொன்னேன், வேணாண்டி வேறு ஏதாவது சொல்லிடி, நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன். அதெல்லாம் கிடையாது, நீ இது வந்து ஒரு பீஸாவது சாப்பிட்டா தான் நீ என்னோடய ஃப்ரெண்டு அப்படின்னு. நான் வந்து அந்தளவுக்கு அவளை நேசித்தேன். ஸோ என்ன பண்ணேன், ஒரு பீஸ், நீங்கள் நம்ப மாட்டீங்க, கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், ஒரு பீஸ் எடுத்து இன்னும் எங்கள் வீட்டுக்காரர் கூட தெரியாது. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் வெளியில். ஒரு எடுத்து வாயில் வச்சுட்டு அவளுக்காக நான் அப்படி வாயில் போட்டது தான் அவளுக்கு ரொம்ப குஷி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் நான் அந்த பக்கம் போய் நாக்கை நல்லா சொண்டி கழுவினேன் பாருங்கள். அது என்னோடய வாழ்க்கையில் வந்து சாப்பிட்ற விஷயன்றது அது என்னால் மறக்கவே முடியாத ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாடு ஃபாரின்லாம் போகும்போது பார்த்திங்கன்னா வெஜிடேரியன் வந்து சுத்தமாக காலி அவங்க, அவ்வளோதான். இப்போது மலேசியா இப்போ வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக போயிட்டு வந்துட்டுருக்கோம். மலேசியா, சிங்கப்பூர் அந்த மாதிரிலாம் போகும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு
நிறைய ஹோட்டல்ஸ் வந்துருச்சு, அங்கேயும் சரவண பவன் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம எங்கே ஸ்டே பண்ணியிருக்கோமோ அங்கேருந்து எவ்வளோ தூரம் அந்த ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் அங்கேயும் ஃபுட்டு மாட்டோம். கண்டிப்பாக நான்வெஜ் தான் நிறைய இருக்கும். போனால் அந்த அப்படியே டிஸ்பிளேயில் நிறைய வச்சுருப்பாங்க, கையும் காலும் நீட்டிகிட்டு இருக்கும். அதை பார்த்தோன்னே நமக்கு சாப்பிடவே தோணாது. இதுக்காகவே நம்ம என்ன பண்ணுறது, ப்ரெட்டு, கார்ன்ஃப்ளெக்ஸு, இந்த மேகி, அந்த மாதிரி. மேகி கூடங்க நம்ம மேகி மாதிரிலாம் இருக்காதாங்க, அது ஒரு மாதிரி அந்த மசாலா ஸ்மெல்லே எறாவோட ஸ்மெல்லு அந்த மாதிரிலாம் இருக்கும். கடவுளே, அதனால வந்து நிஜமாக சொல்கிறேன், நம்ம ஊர் தாங்க சொர்க்கம் நமக்கு. சினிமா ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா மிடில் கிளாஸ் மாதவன் படத்தில் நான் பிரபு சாரோட சிஸ்டராக பண்ணியிருந்தேன். அது ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸுங்க. அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா லஞ்ச் மத்தியானம் வரும், கேரியராக பெரிய பெரிய கேரியர் வருங்க. அவ்வளோ பேருக்கும் கொண்டு வர்றதை அவரும் ஷேர் பண்ணிவிட்டு எல்லாருக்கும் கொடுத்துட்டு அப்புறம் தான் அவரும் சாப்பிடுவார். அதே மாதிரி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஆனால் அவங்களதுல மெஜாரிட்டி பார்த்திங்கன்னா அவரோட கேரியரில் நான்வெஜ் தான் இருக்கும், ஆனால் வெஜ்ஜும் தனியாக வரும். ஸோ நானும் நிறைய அவங்க இதுலேயும் சாப்பிட்ருக்கேன். உங்களுக்கே தெரியும், சிவாஜி சார் வீடுனா சாப்பாட்டுக்கு பேர் போனதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ இதெல்லாம் தான் என்னுடைய அனுபவங்கள். இந்த சக்தி மசாலா செம டேஸ்ட் ப்ரோக்ராம் மூலமாக உங்களை சந்திச்சதில் ரொம்ப சந்தோஷம். நீங்களும் இந்த ப்ரோக்ராம் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.